இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் பற்றி பார்க்க போகிறோம். என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்னா என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம ஓஆர்எம்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பர்னு .NETல வந்து நம்ம சொல்லுவோம். அது என்ன ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பர் அப்படின்னா, இது வந்து நீங்கள் வந்து டேட்டா பேஸ், இப்போ நீங்கள் ஒரு MS SQL வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. அதை வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும். C# ஆப்ஜெக்ட் மூலிமா நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும். நம்ம வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம SQL வந்து ரா கொரீஸில் எழுதுவோம். என்னென்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், இன்சர்ட் இன்டு, அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து SQL கொரீஸை வந்து நம்ம C# வந்து உள்ளே வந்து கொண்டு வருவோம். கரெக்டாக SQL அடாப்டர் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி SQL கொரீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபார்மெட் வச்சுருப்போம். அதை வச்சு நம்ம வந்துட்டு டேட்டா பேஸோட டேபிள் ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸாக இருக்கட்டும், எல்லாம் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் கால் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? SQL ரா கொரீஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் அதுக்கு பதில் இது வந்து EFங்கிறத கொண்டு வந்தாங்க. அது என்னென்னா ஆப்ஜெக்ட் ரிலேஷன் மேப்பர்னு சொல்லிட்டு டேட்டா பேஸை இன்ட்ராக்ட் பண்ணணும், C# மூலியமாக இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்தது தான் இந்த என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கு. இந்த என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்ஸ் என்னென்ன பண்ணணும்னா டேட்டா பேஸோட கனெக்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும். ஓகே, நீங்கள் அந்த ஒரு டேட்டா பேஸை வந்து என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் மூலிமா உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து செட் ஆயிரும். அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கோட ஒரு நேம் இருக்கும். அந்த நேமை தான் நீங்கள் வந்து டேட்டா பேஸ் நேமாக நீங்கள் கன்சிடர் பண்ணி அதோட ஆப்ஜெக்ட் மூலிமா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டேட்டாவை மேனிப்புலேஷன் பண்ணுவீங்க. ஓகே, அது CRUD கான்செப்ட் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் மேப்பிங்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து டேபிள்ஸை வந்து மேப் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வரலாம். உங்களோட டேபிள்ஸு அப்புறம் ஸ்டோர் ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே நீங்கள் உள்ளே கொண்டு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அந்த எது மூலிமா அப்படின்னா இந்த C# கிளாஸஸ் மூலிமா யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து நிறையா ஒரு 3 அப்ரோச்சஸ் சொல்கிறாங்க. என்னென்ன அப்ரோச்சஸ்னால் கோட் ஃபஸ்ட்டு, டேட்டா பேஸ் ஃபஸ்ட்டு, மாடல் ஃபஸ்ட்டு. ஓகே, அது என்ன கோட் ஃபஸ்ட் அப்படின்னா, you define your model classes in C# and EF generate the database scheme. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் டேட்டா பேஸே நீங்கள் க்ரியேட் பண்ணலை. ஓகேங்களா? உங்களோட MS SQLல வந்து நீங்கள் உங்களோட டேட்டா பேஸே க்ரியேட் பண்ணல. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, பட் டேட்டா பேஸ் இன்னும் க்ரியேட் பண்ணல. பட் ஆனால் நீங்கள் வந்து கோட் ஃபர்ஸ்ட்டில் என்ன கான்செப்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்டில் வந்து உங்களோட மாடல் கிளாஸை நீங்கள் எழுதி, ஓகே, அது மூலிமா உங்களோட டேட்டா பேஸை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கோட் ஃபர்ஸ்ட். ஓகே, உங்களுக்கு மாடல்னால் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக உங்களோட மாடல் நேமு, மாடலுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு டேபிள் நேம் வச்சுருக்கீங்க, ஒரு டேபிள்னு நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி டேபிள்னு நீங்கள் ஒன்று டிஃபைன் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் டேட்டா பேஸில் எதுவுமே க்ரியேட் பண்ணல, உங்கள் டேட்டா பேஸ் நேம் இல்லை, உங்கள் டேபிள்ஸ் எதுவும் க்ரியேட் பண்ணல, நீங்கள் கோட் மூலியமாக தான் பண்ண போகிறீங்க. அப்படின்னா நீங்கள் ஒரு மாடல் கிளாஸ் எடுக்கிறீங்க. ஒரு கிளாஸில் நீங்கள் மாடலாக ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த டேபிளோட நேம் தான் உங்கள் மாடல் கிளாஸ்க்கு நேம் வைக்கிறீங்க, கிளாஸோட நேம் வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுப்பீங்க. கரெக்டாக என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், உங்களோட காலம் நேம்ஸை தான் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸாக நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க. எம்ப்ளாயி ஐடியாக இருக்கட்டும், நேமாக இருக்கட்டும், இல்லை டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், என்ன ஜெண்டர்னு இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸாக டிஃபைன் பண்ணுவீங்க. ஓகே, அதை தான் நம்ம மாடல் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். கரெக்டாக அந்த மாடல் கிளாஸை வந்து அதை வச்சு நீங்கள் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் மூலிமா உங்களோட டேட்டா பேஸ் ஸ்கீமாவை க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, அதுலேருந்து உங்களோட டேபிள்ஸை வந்து நீங்கள் உங்களோட டேட்டா பேஸில் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். அதுதான் வந்துட்டு நம்ம கோட் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் ஒரு நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்போனா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். கோட் ஃபஸ்ட்டுங்கிறத நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் ஃபஸ்ட்டு. டேட்டா பேஸ் ஃபஸ்ட்டு அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு எக்ஸிஸ்டிங்கில் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களோட டேட்டா பேஸ் நேமாக இருக்கட்டும், இல்லை வந்து டேபிள்ஸ், நீங்கள் எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. பட் நான் அது என்னோடய ப்ராஜெக்ட்குள்ளே நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். அது வந்து நியூ ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லை வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டாக இருக்கலாம். அப்படிங்கிற போது நீங்கள் ADO.NET என்டிட்டி மாடல்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் இருக்கும். கரெக்டாக நம்ம ஆல்ரெடி இதை நான் பார்த்துருப்போம். நீங்கள் ADO.NETன்னு சொல்லிட்டு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதில் நான் வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருப்பேன். லிங்க் கியூ கொரீஸு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் பொறுத்து பண்ணியிருப்பேன். ஓகே, இது எல்லாமே லிங்க் கியூ கொரி பேஸ் பண்ணி தான் வருது இந்த என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்குங்கிறது. கரெக்டாக அப்போ லிங்க் டு SQL இருக்குது, லிங்க் டு என்டிட்டின்னு இருக்குது. கரெக்டாக நம்ம வந்து ரெண்டுமே வந்து வீடியோஸில் பண்ணியிருக்கோம். அப்புறம் ADO.NETடும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது ADO.NET இல்லாமல் இது வந்துட்டு என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கில் வருது. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு நீங்கள் எப்படி இந்த ADO.NET என்டிட்டி மாடல்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் மூலிமா உங்களோட டேட்டா பேஸை நீங்கள் உள்ளே கொண்டு வருவீங்க இந்த EFல. ஓகேங்களா?
EFல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த டேட்டா பேஸ்ல இருந்து நீங்க வந்து மாடல் கிளாஸையும் அந்த கான்டெக்ட்டையும் எடுத்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க. கான்டெக்ட் சொல்றது ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி தான். நம்ம டேட்டா பேஸ் நீங்க உள்ள கொண்டு வரும்போது அது ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னு உட்காரும். அந்த கான்டெக்ட்டோட நேமை தான் நீங்க வந்து டேட்டா பேஸா அந்த ஆப்ஜெக்டை வச்சு அதுல இருந்து டேபிள்ஸ் கால் பண்ணி டேட்டா மேனிபுலேஷன் ERUD கான்செப்டை நீங்க யூஸ் பண்ணுவீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து கோட் மூலியமா இன்னைக்கு டேட்டா பேஸ் கிரியேட் பண்றீங்க. EF ஜென்ரேட் பண்ணும். ஓகே, உங்களோட மாடல் கிளாஸ் மூலிமா உங்கள் டேட்டா பேஸ் ஸ்கீமாஸை ரெடி பண்ணும். ஸ்கீமாங்கிறது என்னது, உங்களோட டேபிள்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்கிறது தான். ஓகே, அந்த டேபிள்ஸ் வந்து சப்போஸ் வந்து நீங்கள் ஃபாரின் கீ டேக் பண்ணுறதா இருந்தால் இன்னொரு டேபிள் டேக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மாடலில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு டேபிளையும் க்ரியேட் பண்ணிக்கும். ஓகே, ஒரு டேபிளுக்கு தான் பண்ணணும் இல்லை, இன்னொரு டேபிளோட நீங்கள் டேக் பண்ணி வச்சுருந்தாலுமே அதையுமே உங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அது க்ரியேட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் வந்து ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணி நீங்கள் வந்து அது மூலியமாக C# மாடல்ஸில் நீங்கள் உள்ளே கொண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து டேட்டா பேஸ் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடல் ஃபஸ்ட்டு. இந்த மாடல் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ADO.NET என்டிட்டி இருக்கும்ல டேட்டா மாடல்ட்டு, அது மூலியமாக நீங்கள் போயிட்டு அதில் வந்து விஷுவல் டிசைனர் இருக்கும், என்டிட்டி டேட்டா மாடல் டிசைனர்னு சொல்லிட்டு நேம் இருக்கும். அது மூலியமாக நீங்கள் வந்து உங்களோட டிசைனை, அந்த மாடலோட டிசைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு, அதில் என்னது நீங்கள் வந்து இது ஃபஸ்ட்டு ஒன்றில் கோடில் நீங்கள் டைப் பண்ணீங்கல்ல உங்களோட மாடலோட நேமு, அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸு, காலம் நேம்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணுவீங்கல்ல, டைப் பண்ண கோடாக நீங்கள் வச்சுருப்பீங்கல்ல, அதை இங்கே டிசைனாக பண்ணுவீங்க. ஓகேங்களா, டிசைனாக பண்ணிவிட்டு அதிலிருந்து வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோட் அதுக்கப்புறம் டேட்டா பேஸாக நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. ஓகே, இதுதான் வந்துட்டு 3 டைப் ஆஃப் மாடல்ஸ் அப்ரோச்சஸ் நம்ம சொல்கிறோம் இன் என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க்கில். ஓகே, சிம்பிளாக வந்து ஒரு இந்த டயக்ராமில் போய் அப்போமே ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன பார்த்தோம், கோட் ஃபஸ்ட்டு பார்த்தோம். கோடு மூலியமாக டேட்டா பேஸை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், உங்களோட ஸ்கீமாவை ரெடி பண்ண முடியும். ஸ்கீமாங்கிறது ஒரு ஸ்கிரிப்ட். ஓகே, அந்த ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் டிபியில் டேட்டா பேஸை வந்து நீங்கள் உங்களோட டேட்டா பேஸ் அண்ட் டேபிள்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, அண்ட் தென் வந்து மாடல் ஃபஸ்ட்டுங்கிறது வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு மாடல் வந்து டிசைன் பண்ணுறீங்க, டிசைன் பண்ணிவிட்டு அது மூலிமா கோடை ஜென்ரேட் பண்ணுறீங்க, அதிலிருந்து டேட்டா பேஸ்க்கு வந்து ரெடி பண்ணுறீங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் ஃபஸ்ட்டுங்கிறது நீங்கள் ஆல்ரெடி டேட்டா பேஸ் வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டு மாடலாக வந்து க்ரியேட் ஆயிரும். நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ADO.NET என்டிட்டி மாடலில் உங்கள் டேட்டா பேஸை நீங்கள் ஆட் பண்ணோன்னா கோடுக்குன்னா மூவ் ஆகுது, அது ஒரு டிசைன் பேஜுக்கு போயிடும். ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், இந்த டேபிள்லேருந்து இந்த டேபிள் கனெக்ட் ஆகுது, இந்த டேபிள் வந்து செப்பரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் பேஜுக்கு தான் போகும். அந்த டிசைன் பேஜ்லேருந்து உங்களால் கோடுக்கு மூவ் பண்ண முடியும். இதுதான் 3 டைப் ஆஃப் அப்ரோச்சஸ்னு EFல சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் நம்ம மெயினாக வந்து பார்க்குற கான்செப்ட் என்ன அப்படின்னா டிபி கான்டெக்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டிபி கான்டெக்ட் தான் வந்துட்டு உங்களோட டிபிகிட்ட பேசும் அப்படிங்கிறாங்க. பேசுது அப்படின்னா நீங்கள் அதில் தான் உங்களோட டேபிள்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துவீங்க டிபி கான்டெக்ட். இந்த டிபி கான்டெக்ட் மூலம் இல்லை அது என்ன நேமாக வேணாலும் இருக்கலாம், டிபி கான்டெக்ட் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, அது உங்கள் டேட்டா பேஸோட நேம், நீங்கள் கொடுக்குற நேம் தான், அதை நீங்கள் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் வந்து எம்ப்ளாயி கான்டெக்ட்னு வச்சுக்கலாம், உங்களோட அது டேட்டா பேஸ் நேம் மாதிரி தான், அது நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம், உங்களோட அதை வச்சுக்க முடியும். ஓகேங்களா, அதோட ஆப்ஜெக்ட் மூலியமாக தான் நீங்கள் வந்து டேட்டா மேனிபுலேஷன் CRD கான்செப்ட் யூஸ் பண்ணுவீங்க. நம்ம ஆல்ரெடி அதெல்லாம் பண்ணியிருக்கோம் வீடியோஸு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு EF அண்ட் ADO.NET சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் வந்து நீங்கள் போய் அந்த லிங்க் டு SQL, லிங்க் டு என்டிட்டிஸ், ADO.NET இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நீட்டாக புரியும். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு நியூவாக இருக்குது, என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க் கான்செப்ட் வந்து நியூ அப்படின்னா. அடுத்தது வந்து டேட்டா செட்டு. நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸில் வந்து பார்த்துருப்போம் டேட்டா செட்டை பற்றி, ADO.NETல இன்மெமரியில் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. அப்புறம் மைக்ரேஷன்னா ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டிபியில் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறீங்க, பட் நீங்கள் ஒரு மாடல் ஆல்ரெடி உங்கள் ப்ராஜெக்டில் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சிங்க் ஆகிற மாதிரி வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா, உங்கள் டிபி ஸ்கீமா வந்து இதுலேயும் சிங்க் ஆகிற மாதிரி இருக்குது. அப்புறமேட்டு லிங்க் கொரீஸ், இது எல்லாமே நீங்கள் வந்து CRUD கான்செப்ட் எப்படி இது பண்ணணும்னா அதுக்கு லிங்க் கொரீஸ், இன்சர்ட்டை
கிரியேட் ரிட்ரீவ் அப்டேட் டெலீட்னு சொல்லிட்டு 4 லிங்க் கொரீஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் லிங்க் கொரீஸ் தெரியாதுன்னா அந்த வீடியோவில் போய் பார்த்து கற்றுக்கோங்க. அது அந்த கொரீஸ் மூலியமாக தான் நீங்கள் வந்து எஸ்கியூஎல் டேட்டா பேஸாக வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ராவா யூஸ் பண்ணோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த எஸ்கியூஎல் கொரியே நம்ம ராவா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் C#. பட் இது வந்து லிங்க் கொரீஸ் மூலியமாக என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. இல்லை 2 மெத்தடும் இருக்குது. லிங்க் டு எஸ்கியூஎல் இருக்குது, லிங்க் டு என்டிட்டிஸும் இருக்குது. 2 டைப் ஆஃப் கோடும் சிமிலராக ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் சின்ன சின்ன நேம்ஸ் மட்டும்தான் மாறும். ஓகேங்களா? நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இது வந்து காமனாக தெரிஞ்சுக்கிறது. ஆனால் இது ஓகே. மற்றபடி உங்களுக்கு இது நான் தியரிட்டிக்கலாக சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இது எனக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோவில் ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிக்காங்க, எனக்கு இன்னுமே கிளியராக புரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நானுமே என்னோடய ஃப்ரீ டைமில் நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டில் வந்து அந்த டேட்டா பேஸ் ஃபஸ்ட்னா எப்படி பண்ணணும், மாடல் ஃபஸ்ட்னா எப்படி பண்ணணும், கோட் ஃபஸ்ட்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த 3யுமே நான் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து விஷுவல் ஸ்டுடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ்.